ஹாய்! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு கறி, முருங்கைக்காய் கறி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஈவன் பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சால் முருங்கைக்காயை சரியான முறையில் செஞ்சு கொடுக்க முடியும். பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு. முதல்ல முருங்கைக்காயை எடுத்து அதோட தோலை இந்த மாதிரி சீவிக்கிறணும். இன்றைக்கி நான் 300 கிராம் அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இது ஒரு நல்ல முருங்கைக்காய். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, நல்ல சதைப்பிடிப்பான முருங்கைக்காயாக இருக்குது. அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ரொம்ப காஞ்சி இல்லை, இல்லாட்டி காஞ்ச மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் இன்றைக்கி கடையில் கிடச்சிது. இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு நுனியையும் வெட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த அளவில் நடுவால் வெட்டி அப்படி நம்ம 2 துண்டாக எடுக்கணும். எடுக்கிற நேரம் அந்த மேலே இருக்கிற தோல் துண்டுகள் எல்லாம் அந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். உங்களுக்கு விளக்குது தானே? இந்த மாதிரி நல்லா சீவிட்டு 2 சைடையும் ஃபுல்லாக நல்லா சீவிட்டு நுனி 2ஐயும் வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகள், அப்போ நான் காட்டியிருக்கிற சைஸில் மாதிரி நடுவால் கத்தியில் ஃபுல்லாக வெட்டாமல் முக்கால்வாசிக்கு வெட்டி விடணும். அப்போ அந்த துண்டு நம்ம இப்படி உடச்சி எடுக்கிறோம் தானே, அந்த நேரம் வார அந்த நார் மாதிரி பகுதிகளில் நம்ம எடுத்து வீசி விட்டுறணும். அப்போ அந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயையும் நான் நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மண் பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சு சூடானதோ அதுக்குள்ளே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அது சூடானதும் கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடணும். அது பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா தாளிக்கணும். அதோட 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நல்லா வெட்டிட்டு இதோடையே போட்டு நல்லா தாளிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து எடுத்துகிட்டு அது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லாவே தாளித்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி அளவு வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் முதல்ல கொஞ்சம் போட்டு நல்லா தாளிக்கணும். அப்போ அந்த தக்காளியோட டேஸ்ட்டு இந்த எல்லாம் வதங்கி வர நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்காய் துண்டுகளை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த எண்ணெய் கலவையிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த முருங்கைக்காய் நல்லா வதங்கி அதுக்கப்புறம் வெந்து வரக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு வேக வைக்கணும். அதோட தேவையான அளவு உப்புத்தூளையும் சேர்த்துக்கிறணும். அதுக்கு பிறகு ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு தேக்கரண்டி மசாலாத்தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா அதில் இந்த மாதிரி கலக்கி விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நல்லா மூடியை போட்டு மூடி வேக விடணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். ரொம்ப சூடாக வேக விடக்கூடாது. வெந்த பிறகு இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்லா கட்டி பாலையும் ஊற்றி 1 நிமிஷம் அளவுக்கு அந்த பால் சூடாகிற அளவுக்கு விடணும். கடைசியாக இன்னும் கொஞ்சம் தக்காளியையும் அதில் போட்டு அந்த சூட்டிலேயே கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை நிப்பாட்டிடலாம். பாருங்கள், இப்போ எவ்வளவு அருமையான முருங்கைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை சாப்பிட்டு பாருங்கள். இதில் கிரேவி ரொம்ப வச்சுக்கிறல, அதனால் அந்த கிரேவியெல்லாம் நல்லா அப்படி சுண்டி வர நேரம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். முருங்கைக்காவோ அளவாக வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான முருங்கைக்காய் கறியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா துஷ் ஹோம் குக்கிங்கை லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.